அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நியூ ப்ரோமோ. லாவண்யா எப்படியாச்சும் எனக்கு ராகவ் கிடைச்சிருவான்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ராகவ் எப்பவுமே எனக்கு கிடைக்க மாட்டான் போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப முரளிகிருஷ்ணா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சொல்லட்டுமா? என்ன ஐடியான்றாங்க. அதுவா, நீ ஏன் பேசாத, அந்த அபியை போட்டு தள்ளிடக்கூடாது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த அபியை போட்டு தள்ளுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு எப்பயுமே பிரச்சனை இல்லைன்றாங்க. அப்ப பிரச்சனை வராது, ஆளை வச்சு போட்டு தள்ளிடு பணம் கொடுத்து. அதுக்கப்புறம் சொல்ல வேணாம்னு சொன்னா நம்ம ஆளுங்க எப்பயுமே சொல்ல மாட்டாங்கன்றாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் அபிகதனா ஒண்ணுனா கண்டிப்பா அந்த ராக அப்படின்னா உனக்கு ராகா வேண்டாமான்றாங்க. இல்ல, எனக்கு ராகா வேண்டும்ன்றாங்க. ஏன்னா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ராகா வேணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, ராகவ நீ அடியணும்னா இந்த ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. ஆளை வச்சு அவளை போட்டு தள்ளணும், இல்லை நீயே ஒன்று போட்டு தள்ளிடு. அப்படி பண்ணா மட்டும்தான் ராகவ் உனக்கு கிடைப்பான் அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணன் ஐடியா சொல்றாங்க. அப்ப சுந்தரி, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு லாவண்யா, இதை வச்சு நான் ஃபாலோ பண்ணுன்றாங்க. சரி ஓகே, அவளை ஆளை வச்சு இன்னைக்கு நான் போட்டு தள்ளிடுறேன். அவள் கதையை முடிச்சுட்டு அடுத்து கொஞ்ச நாள் கஷ்டமா இருப்பாங்களா, அப்புறம் ராகவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா தாராளமா வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்ட்டு லாவண்யா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. லாவண்யாவுடைய ஆசை நிறைவேற போதா, அபிய போட்டு தள்ள போறாங்களா, என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.